வணக்கம். இன்றைய நமது விரிவான பார்வைக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஆழமா அலசப்போற மூலம் பரவலா பேசப்படுற தந்த்ரா வழியில் தாம்பத்தியம்ங்கிற நூல்ல இருந்து ஒரு முக்கியமான பகுதி. அது முதல் அத்தியாயத்தோட 6வது பாகம். தலைப்பு பாத்தீங்கன்னா தணிக்கப்படாத காமத்தின் சீற்றங்கள். ஆமா. இந்த பகுதி ஒரு சுவாரஸ்யமான கோணத்தை காட்டுது. காமசக்திங்கிறத வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டும் பார்க்காம அது எப்படி நம்மளோட ரொம்ப அடிப்படையான தேவைகள், அதாவது உணவு, உறக்கம், பாதுகாப்பு உணர்வு, இதோடெல்லாம் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு விளக்குது. சரிதான். அதை விட முக்கியமா இந்த சக்தியை நாம அதக்குனா இல்ல தப்பா புரிஞ்சுகிட்டா என்னென்ன சிக்கல்கள் வரும்னு தந்த்ராவோட பார்வையில அலசுது. வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா. இந்த அத்தியாய பகுதி காமம்ங்கிறத மனுஷனோட மிக அடிப்படையான உயிர் உந்து சக்திகள்ல ஒன்னா பாக்குது. ஆனா அதோட உண்மையான அந்த விரிவான ஆற்றலை நாம உணராம அது வெறும் உடல் இச்சையா குறுக்கும் போதோ இல்லைன்னா அதை அடக்கும் போது என்ன மாதிரி பிரச்சனைகள் வருதுங்கிறத இது மையப்படுத்துது. ஓ, குறிப்பா இது நம்மளோட நெருக்கமான உறவுகள்ல, அதாவது தாம்பத்தியத்துல எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்துதுன்னு ஆராயுது. நம்ம நோக்கம் இந்த சக்தி பத்தினவும் புதிய, ஒருவேளை கொஞ்சம் சவால் விடுற மாதிரியான ஒரு புரிதல் உங்களுக்கு தர்றதுதான். சரி. அப்போ முதல்ல இந்த புத்தகம் காமம் இல்ல பாலியல் சக்தின்னு சொல்றதை எப்படி வரையறுக்குதுன்னு ஆரம்பிக்கலாம். இது வெறும் உடலோட சம்பந்தப்பட்ட விஷயம்னு நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமா, சரியா கேட்டீங்க. இந்த நூல் சொல்ற பார்வை இதுதான். காமம்ங்கிறது தனியா நிக்கிற ஒண்ணு இல்ல. அது நம்மளோட மத்த அத்தியாவசியமான அடிப்படையான உயிர் தேவைகளான உணவு, உறக்கம், பாதுகாப்பு இதோடெல்லாம் பிரிக்க முடியாம இணைஞ்சிருக்கு. இந்த நூல் இத ஒரு 4 தூண்கள் மாதிரி கூட சொல்லுது பாருங்க. ஓஹோ, 4 தூண்களா? ஆமா. இந்த 4ம் ஒரு மனுஷனுக்கு திருப்தியா அமையும் போதுதான் அவனோட உணர்வுகள் சீராகவும் அவனோட உயிராற்றல் தங்கு தடையில்லாமலும் இயங்கும்னு இது சொல்லுது. அப்படியானால் இதுல ஒண்ணு குறைஞ்சாலும் மத்ததும் பாதிக்கப்படணும்னு சொல்றீங்களா? குறிப்பா இந்த பாலியல் சக்தி அடக்கப்படும் போது? நிச்சயமா. இந்த நூல் அததான் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இந்த 4ல் 1ல வர்ற குறைபாடு மத்ததையும் பாதிக்கும். குறிப்பா பாலியல் சக்திங்கிறது ஒரு மிக வலிமையான ஆற்றல் இல்லையா? அதனால அதை அடக்கும்போது இல்ல அது நிறைவேறாம போகும்போது அது ஒரு விதமான உள்கொந்தளிப்பு, ஒரு சீற்றத்தை உருவாக்குது. இது மத்த தேவைகளையும் சரி, உணர்வுகளையும் சரி பாதிக்குது. இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. அப்போ பாலியல் இச்சைங்கிறது நம்மளோட மத்த எல்லா உணர்வுகளோடும் கலந்திருக்குன்னு அர்த்தமா? நீங்க பாலியல் பஞ்சீகரணம்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அது இதத்தானா குறிக்குது? ஆமா, அது ஒரு முக்கியமான கருத்து. பஞ்சீகரணம் அப்படிங்கறது ஒரு விதமான, எப்படி சொல்றது, கலவையாக்கும் செயல்முறைன்னு புரிஞ்சுக்கலாம். எப்படி உணவு, உறக்கம், பாதுகாப்பு, காமம்ங்கிற இந்த 4ம் ஒன்றோடொன்னு இயல்பா பிணைஞ்சிருக்கணுமோ அதே மாதிரி பாலியல் சக்திங்கிறது பயம், அன்பு, கோபம்னு நம்மளோட மத்த ஆழமான உணர்வுகளோடும் இயல்பா கலந்திருக்குன்னு இந்த நூல் சொல்லுது. அதை வெறும் உடலிச்சையா, அதாவது அதோட முழுமை புரியாம அணுகும்போது அதோட சக்தி ரொம்ப குறுகிடுது. ஆனா இந்த எல்லா உணர்வுகளோடும் இணைஞ்ச அதோட முழு பரிமாணத்தை நம்ம உணரும் போதுதான் அதோட உண்மையான ஆற்றலை அறிய முடியும். இந்த ஒருங்கிணைப்பை உணர்றதுதான் தந்த்ரா பார்வையில ரொம்ப முக்கியம். இதிலிருந்து புரிய வர்ற ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, பாலியல் ஆற்றலை தனியா ஏதோ தள்ளி வைக்க வேண்டிய ஒன்னா பார்க்காம அது நம்மளோட முழுமையான மனித அனுபவத்தோட, நம்ம உயிராற்றலோட ஒரு ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதியா பார்க்கணுங்கிறது தான் தந்த்ராவோட அடிப்படை பார்வை. சரிதானே? மிகச்சரி. அதுதான் அதோட அடிநாதம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில, சமூகத்துல நம்ம பார்க்கறது வேற மாதிரி இருக்கே. பொதுவா பாலியல் உணர்வுகளை ஒரு தப்பான விஷயமா, அடக்கப்பட வேண்டிய ஒன்னாதானா பார்க்கப்படுது. இந்த புத்தகம் இந்த சமூக பார்வையை எப்படி அணுகுது? அப்படி அடக்கிறதால என்னென்ன விளைவுகள் வரும்னு சொல்லுது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பாருங்க, இந்த நூல் மிக தெளிவா சொல்லுது, இந்த அடக்குமுறை அல்லது தப்பான புரிதல் தான் பல பிரச்சனைகளோட ஆணிவேர்னு. அடக்கப்பட்ட பாலியல் சக்திங்கிறது சும்மா காணாம போயிடாது. அது ஒரு ஆற்றல் இல்லையா? அது வேற வழிகள்ல வெளிப்பட்டே தீரும். எப்படி நீராவி அழுத்தப்பட்டு கொதிக்கலனை வெடிக்க செய்யுமோ அந்த மாதிரி. ஓ, அப்படியா? ஆமா. அடக்கப்பட்ட இந்த சக்தி கோவம், எரிச்சல், வெறுப்பு, காரணமே இல்லாத பயம், இந்த மாதிரி எதிர்மறை உணர்வுகளா ஒரு மாதிரி வெளிப்படலாம். அதாவது நமக்கு வெளிப்படையா தெரியாத பல மனப்பிரச்சனைகளுக்கு கூட இதுவா இருக்கலாம்னு சொல்றீங்களா? ஆமா. சில சமயங்கள்ல இது மன அழுத்தமா, பதட்டமா, ஏன் சில உடல் ரீதியான நோய்களா கூட வெளிப்படலான்னு இந்த நூல் சுட்டிக்காட்டுது.
அந்த அடக்கப்பட்ட தனக்கு சரியான பாதையை கண்டுபிடிக்காத அந்த தணிக்கப்படாத ஆற்றல் தான் சீற்றங்களா மாறுது. அது தனிமனித அளவுலயும் சரி, உறவுகளுக்குள்ளேயும் சரி. இந்த அடக்குமுறைங்கிறது ஒரு தீர்வே இல்ல, அது பிரச்சனையை இன்னும் சிக்கல் ஆக்குது அப்படிங்கறதுதான் தந்த்ராவோட வாதம். சரி, இந்த அடக்குமுறையில சமுதாயத்தோட பங்கு பத்தி இந்த நூல் என்ன சொல்லுது? குறிப்பா ஆண் பெண் ரெண்டு பேரோட பாலியல் உணர்வுகளை சமூகம் அணுகுற விதத்துல வேறுபாடு இருக்குன்னு சொல்லுதா? அது உறவுகளை எப்படி பாவிக்குது? ஆமா ஆமா, இதுவும் ரொம்ப விரிவாகவே அலசப்படுது. சமூகத்துல பாத்தீங்கன்னா பெண்களோட பாலியல் உணர்வுகள் பெரும்பாலும் ஒரு குற்ற உணர்ச்சியோட, பயத்தோட, அது ஏதோ அடக்கப்பட வேண்டிய, பேசவே கூடாத ஒரு விஷயம்ங்கிற மாதிரி பார்க்கப்படுது. இல்லனா அப்படி உணர அவங்க ஒரு வகையில நிர்பந்திக்கப்படுறாங்க. ம், இதனால பெண்கள் தங்களோட இயல்பான பாலியல் தன்மையை வெளிப்படுத்த தயங்கலாம். இல்லனா அது ஒரு நெகட்டிவான ஒண்ணா பார்க்கலாம். இது அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய உள் போராட்டத்தை உருவாக்கலாம். இன்னொரு பக்கம் ஆண்களோட பாலியல் தேவைகள் வேற மாதிரி. சில சமயம் ஒரு கட்டுப்படுத்த முடியாத சக்தியாவோ இல்ல ஒரு ஆக்ரோஷமான வெளிப்பாடாவோ கூட பார்க்கப்படலாம். சரி. இந்த ரெண்டு விதமான பார்வைகள், எதிர்பார்ப்புகள், அதாவது பெண்ணுகிட்ட அடக்கத்தையும் ஆணுகிட்ட ஒருவித கட்டற்ற தன்மையும் எதிர்பார்க்கிறது உறவுகள்ல மிகப்பெரிய குழப்பங்களையும் புரிதலின்மையையும் ஏற்படுத்துது. கணவன் மனைவிக்கு இடையில ஒருத்தரோட உண்மையான தேவைகளையும் உணர்வுகளையும் இன்னொருத்தர் புரிஞ்சுக்க முடியாம போறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம்னு இந்த நூல் வாதிடுது. இது உறவுகள்ல நிச்சயமா ஒரு பெரிய இடைவெளிய, ஒரு மௌனமான போராட்டத்தை உருவாக்கும்னு புரியுது. அப்படியானால் தந்த்ரா இந்த சிக்கல்களுக்கெல்லாம் என்ன தீர்வை முன்வைக்குது? பாலியல் சக்தி இவ்வளவு சிக்கலை உருவாக்கக்கூடியதுன்னா அதையும் அடக்க சொல்லிதானே ஆகணும். இல்ல, அங்கதான் தந்த்ராவோட பார்வை முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. தந்த்ரா ஒருபோதும் பாலியல் சக்திய அடக்கச் சொல்றதே இல்ல. அடக்க சொல்லலையா? இல்ல, அது தற்கொலைக்கு சமம்னு சொல்லுது. அதுக்கு பதிலா அந்த சக்திய அதோட முழுமையில, அதோட உண்மையான ஆழத்துல புரிஞ்சுக்க சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த புரிதலோட அடிப்படையில அத நேர்மறையா, ஆக்கப்பூர்வமா ஒரு உயர்நிலைய நோக்கி எப்படி கொண்டு போறதுன்னு வழிகாட்டுது. தந்த்ரா பார்வையில பாலியல் ஆற்றல்ங்கிறது அசுத்தமானதோ பாவமானதோ இல்ல, அது ஒரு மிக மிக புனிதமான உயிர் சக்தி. ஓ, புனிதமானதா? ஆமா, அத விழிப்புணர்வோடும் அன்போடும் ரொம்ப மரியாதையோட அணுகணும்னு சொல்லுது. அடக்குறதுக்கு பதிலா அதோட பிரம்மாண்டமான ஆற்றலை எப்படி வாழ்க்கையோட எல்லா தளங்கள்லயும் உடல், மனம், ஆன்மா ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறதுன்னு கத்துக் கொடுக்குது. சரி, இந்த தந்திரிக் பார்வைய திருமண உறவுகள்ல வர பிரச்சனைகளோட இந்த நூல் எப்படி இணைக்குது? பல தம்பதிகளுக்கு இடையில இருக்கிற ஆர்வ வேறுபாடுகள், புரிதலின்மை, அடிக்கடி வர சண்டைகள், படுக்கையறை பிரச்சனைகள்னு நிறைய சொல்றாங்க இல்லையா? இதுக்கும் இந்த பாலியல் சக்திக்கும் என்ன நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லுது? இத ஒரு பெரிய சித்திரமா பார்த்தாதான் புரியும். இந்த நூல் விளக்குற மாதிரி திருமண உறவுல நாம பொதுவா பார்க்கிற பல சிக்கல்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஆர்வ வேறுபாடுகள், ஒரு விதமான தொடர்பின்மை, அதாவது டிஸ்கனெக்ட், அடிக்கடி நடக்கிற வாக்குவாதங்கள், படுக்கை அறையில திருப்தியின்மை, ஒருத்தர் மற்றவரை புரிஞ்சுக்காம குறை சொல்றது, இதுக்கெல்லாம் மேலோட்டமான காரணங்கள் நிறைய இருந்தாலும் ஆமா. அதன் ஆழத்துல இந்த பாலியல் சக்திய பத்தின தப்பான புரிதலும், அத அன்போடும் சரியான விழிப்புணர்வோடும் கையாள தெரியாததும் ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம்னு சொல்லுது. அதாவது பாலியல் உறவை வெறும் உடல் சார்ந்த ஒரு செயலா, ஒரு கடமையா, இல்ல வெறும் இன்பம் தேடுற ஒண்ணா மட்டும் பார்க்கும்போது அதுல ஒரு முழுமையின்மை வருது. அந்த அதிருப்தி, அந்த நிறைவேறாத தன்மை உறவோட மத்த பகுதிகளையும் பிரதிபலிக்குது. அப்படியா? ஆமா, கோபமா, எரிச்சலா, விலகலா அது வெளிப்படுது. ஆக இந்த பிரச்சனைகள் வெறும் படுக்கையறை சம்பந்தப்பட்டது மட்டுமில்ல, அவை ஒட்டுமொத்த உறவோட ஆரோக்கியத்தையுமே பாதிக்குதுங்கிறது தான் கருத்து. இது ரொம்ப ஆழமான பார்வைதான். வெறும் பிரச்சனையை மட்டும் சொல்லாம இதுக்கு தந்திரா ஒரு தீர்வையும் முன்வைக்குதா? அந்த தீர்வு எப்படிப்பட்டது? நிச்சயமா, தந்த்ரா வெறும் பிரச்சனைய சொல்லிவிட்டு நிக்காது. அது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைய முன்வைக்குது. இதுதான் இந்த நூலோட மைய கருத்துக்கள்ல ஒண்ணு. தந்த்ரா பாலியல் உறவை வெறும் உடல் சார்ந்த செயலா பார்க்காம அது ஒரு ஆழமான தியானமா பார்க்க சொல்லுது. ரெண்டு உயிர்கள், ரெண்டு ஆன்மாக்கள் இணையிற ஒரு புனிதமான நிகழ்வாத கருதுது. தியானமாவா? ஆமா, எப்படி அணுகணும்னா மிகுந்த விழிப்புணர்வோட, அவசரப்படாம, ஒவ்வொரு நொடியையும் உணர்ந்து பரஸ்பர அன்போடும் மரியாதையோடும் அணுகணும்னு சொல்லுது. அப்படி செய்யும்போது அது வெறும் உடல் இன்பம்ங்கிறத தாண்டி ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான பிணைப்பையும் புரிதலையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்துது.
இன்னும் ஒரு படி மேல போய் அது ஆன்மீக வளர்ச்சிக்கு கூட ஒரு கருவியா அமைய முடியும்னு தந்திரம் நம்புது. ஆன்மீக வளர்ச்சிக்கு கூட கருவியா அமையுமா? இது கேட்கவே ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. ஆமா, தந்த்ரா அதையும் சொல்லுது. குறிப்பா கணவன் மனைவிய வெறும் ஒரு பெண்ணா உடலா பார்க்காம அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஆதி பெண் சக்திய, அந்த தெய்வீக தன்மைய பார்க்க பழகணும்னு சொல்லுது. ஓ, தத்துவத்தை அவனோட உள்ளார்ந்த ஆற்றல பார்க்கணும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட ஆழமான தெய்வீகமான அம்சங்களை பார்க்க ஆரம்பிக்கும்போது உறவுல ஒரு புதிய பரிமாணம் பிறக்குது. அப்போ சாதாரண சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் கூட எதிரிகனா நின்னு சண்டை போடுற களமா இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கும் மேலும் நெருக்கமாவறதுக்கும் ஒன்னா வளர்ச்சி அடைறதுக்குமான வாய்ப்புகளா மாறுது. ஆஹா. இது உறவை ஒரு போராட்ட களத்திலிருந்து ஒரு புரிதல் களமா, ஒரு அன்பின் களமா மாத்துதுன்னு இந்த நூல் சொல்லுது. இது உண்மையிலேயே உறவுகளை பத்தின நம்மளோட வழக்கமான சிந்தனைகளை தாண்டி போகுது. ஆக இந்த பகுதியிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான படிப்பினைகள் என்ன? சுருக்கமா சொன்னா எப்படி? முதலாவதா, பாலியல் சக்திங்கிறது உணவு, உறக்கம் மாதிரியே ஒரு மிக அடிப்படையான தவிர்க்க முடியாத உயிராற்றல். இது வெறும் உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, உணர்வுகள், மனம், ஆன்மா எல்லாத்தோடையும் தொடர்புடையது. சரி. ரெண்டாவதா, இந்த சக்திய அடக்குறதோ இல்ல தப்பா புரிஞ்சுக்கிறதோ பல எதிர்மறை விளைவுகளை தனிமனித அளவுலயும் சரி, உறவுகள்லயும் சரி ஏற்படுத்தும். அது கோவம், பயம், நோய்னு பல வடிவங்கள்ல வெளிப்படலாம். ஓகே. மூணாவதா, தந்த்ரா இந்த சக்திய அடக்க சொல்லல. அதுக்கு பதிலா அத முழுமையா புரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வோடும் அன்போடும் ஒருங்கிணைச்சு தனிமனித வளர்ச்சிக்கும் உறவுகளோட ஆழத்துக்கும், ஏன் ஒரு வகையான ஆன்மீக அனுபவத்துக்கு கூட பயன்படுத்த வழிகாட்டுது. இந்த தகவல்கள் உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுக்கிற உங்களுக்கு ஏன் முக்கியம்? இதை தெரிஞ்சுக்கிறதாரு என்ன பயன்? இது பல விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். முதலாவதா, பாலியல், நெருக்கம், உறவுகள் பத்தின உங்களோட இப்போதைய பார்வைய, ஒருவேளை நீங்க வச்சிருக்கிற சில சமுதாயத்தால விதைக்கப்பட்ட நம்பிக்கைகளை மறுபரிசீலனை செய்ய இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். இந்த தந்திரிக் பார்வை நீங்க வரைக்கும் கேள்விப்பட்டதுக்கு முற்றிலும் வேற மாதிரி இருக்கலாம். ரெண்டாவதா, உங்களோட சொந்த உணர்வுகளை பத்தி, குறிப்பா கோபம், பயம், அன்பு, வெறுப்பு மாதிரி உணர்வுகள் எப்படி இந்த அடிப்படை பாலியல் ஆற்றலோட தொடர்பு பட்டிருக்கலாங்கிறத பத்தின ஒரு புதிய விழிப்புணர்வை இது உங்களுக்கு தரலாம். தணிக்கப்படாத காமத்தின் சீற்றங்கள்ங்கிற தலைப்பே அதை தான் சொல்லுது இல்லையா? ஆமா ஆமா. மூணாவதா, உங்களோட உறவுகள்ல, குறிப்பா உங்க இணையோட இருக்கிற நெருக்கமான உறவுல ஒரு புதிய ஆழத்தையும் புரிதலையும் தொடர்பையும் ஏற்படுத்த இந்த தந்திரிக் பார்வை ஒரு கருவியா உதவலாம். இது சும்மா ஆசை, நெருக்கம் பத்தின மேலோட்டமான சிந்தனைகளை தாண்டி ஆழமான உரையாடல்களுக்கும் பரஸ்பர புரிதலுக்கும் வழிவகுக்கும். தந்த வழியில் தாம்பத்தியம் நூலோட முதல் அத்தியாயம் 6வது பாகமான தணிக்கப்படாத காமத்தின் சீற்றங்கள் பத்தின நம்முடைய இந்த ஆழமான அலசல் இங்கு முடியுது. பாலியல் சக்திங்கிறத பத்தின வழக்கமான புரிதல்களுக்கு ஒரு சவால் விடுற மாதிரி, அதே சமயம் உறவுகளுக்குள்ள ஒரு புதிய சாத்தியத்தை தரக்கட ஒரு பார்வையே இந்த மூலம் நமக்கு கொடுத்திருக்கு. நிச்சயமா, இது நம்ம முன்னாடியே ஒரு முக்கியமான சிந்திக்க தூண்டுற கேள்வியை விட்டுட்டு போகுது. அதாவது, இந்த புத்தகம் சொல்ற மாதிரி உறவுகள்ல, குறிப்பா நெருக்கமான தாம்பத்திய உறவுல நாம் அடிக்கடி சந்திக்கிற சண்டைகள், வாக்குவாதங்கள், அதிருப்திகள் இதெல்லாம் வெறும் மேலோக்கமான கருத்து வேறுபாடுகள் இல்லனா அன்றாட பிரச்சனைகளோட வெளிப்பாடுகள் மட்டும்தானா? நல்ல கேள்வி. இல்ல, அவை ரெண்டு பேருக்குள்ளேயும் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஆழமான ஆற்றல் இயக்கங்களோட, குறிப்பா சரியா புரிஞ்சுக்கப்படாத, அடக்கப்பட்ட இல்லனா தப்பா வழிநடத்தப்பட்ட பாலியல் ஆற்றலோட பிரதிபலிப்புகளா இருக்க வாய்ப்புண்டா? அப்படியானால் தந்த்ரா முன்வைக்கிற இந்த அணுகுமுறை, அதாவது இந்த ஆற்றல் இயக்கங்களை விழிப்புணர்வோட அணுகிறது, புரிஞ்சுக்கிறது, உருமாத்துறது, இது வெறும் படுக்கையறை பிரச்சனைகளை தீர்க்கிறதோட நின்னுடுமா? இல்ல ஒரு உறவோட மத்த பல சிக்கல்களையும் அதோட ஆணிவேர்ல இருந்து அணுகி சரி செய்ய ஒரு சக்தி வாய்ந்த வழியா அமையுமா? இதை நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய, உங்க சொந்த அனுபவங்களோடையும் உறவுகளோடையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி.